அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். லைட்மேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தெர்மோகோல் பிடிக்கிறது, பிளாக் கிளாத் பிடிக்கிறது. அது ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும் அன்னைக்கு. நான் சினிமாவில் நடிக்க வந்த காலத்தில் மெகா சீல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ப்ராக்டிக்கலாக எல்லா டீ காஃபி எடுத்து கொடுக்குற ஒர்க்லேருந்து பண்ணியிருக்கேன். விஜய் வந்து அப்பவும் இப்போவும் நான் பார்த்த விஜய் வந்து அப்போ இருந்து அந்த இன்ட்ரோவர்ட் தான். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காரு, இல்லை அவர் தனிப்பட்ட மூடியெல்லாம் ஜாலியாக இருப்பார். பட் தெரியல, நான் அவரை பார்க்கும்போது இருந்து அது இன்ட்ரோவர்ட்டுங்கிறது விஜய். பட் எங்கேயாவது நின்னாருன்னு ஒரு நிமிஷம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகிறாரு. ஊர்லேருந்து வந்ததே நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் சார். நம்ம வேறு எந்த இதுவும் கிடையாது. அப்போ நடிக்கிறதுக்கு வரும்போது அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் நிறைய இருந்தது. ஓப்பனாக சொல்கிற, பாலு மகேந்திரா சார் எனக்கு ஒரு அவருடைய பற்றையிலிருந்து நான் பிரேக் ஆகி வருவேன் அப்படிங்கிற கேல்குலேஷன் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல சினிமா பிரேக் வரும்னு தெரியும், ஆனால் அது ஒரு மோதிர கையில் தான் கொட்டு போடணும் அப்படிங்கிறது தெரியல. காட்ஃபாதர் இருக்கிறவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதில் ஃப்ளாப் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அப்படி காட்ஃபாதர் எல்லாம் வந்தவங்க 2-3 பேர் இருக்காங்க. இப்போ கூட விஜய் சேதுபதி காட்ஃபாதர் இல்லையே. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி, அதில் வந்து ராமகிருஷ்ணராகவே நடித்தேன். காளியம்மா கோயிலில் ஷூட். இங்கே வயசானவங்க எல்லாம் காலில் விழுந்துட்டாங்க. தாக்கூர் தாக்கூர் குரு மகாராஜ் அப்படின்ட்டாங்க. நான் சொல்கிறேன், அவகிட்ட ஹிந்தியில் சொல்கிறேன், ஓ அஸ்லியே மே நக்லியும் அப்படிங்கிற சான்ஸே இல்லைண்ணா. அப்படியே இருக்கிறீங்க, அப்படியே இருக்கீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த் டிவி நேயர்களே. நான் உங்கள் ஜெயா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்குள் சினிமா. அதாவது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்டராக இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு, மீடியா பர்சனாக மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருந்து, மார்ஷல் ஆர்டிஸ்டாகவும் இருந்து, இந்த மாதிரி பல பரிமாணங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் சசிகுமார் அவர்களை தான் நாம் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவருடைய சினிமா ஜேர்னியை பற்றி பல விஷயங்கள் நாம் இந்த இன்டர்வியூவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வசந்த் டிவி நேயர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நல்லா இருக்கேன், அப்படியே 2 கண்ணு மூக்கு கை காலோட. ஓகே சார். ஸோ ஆக்சுவலி உங்களுடைய திரைப்படத்துடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். அதாவது டெலிவிஷனுக்கு பின்னாடி, திரைக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இப்போ திரைக்கு முன்னாடி வந்து நீங்கள் பல வருடங்களாக நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். திரைக்கு பின்னாடி வந்துங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த லைட்மேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தெர்மோகோல் பிடிக்கிறது, பிளாக் கிளாத் பிடிக்கிறது. அந்த மாதிரி இந்த பேட்டி எடுக்க போகும்போது, நண்பர்கள் பேட்டி எடுக்க போகும்போது போயிடுவேன். ஸோ அங்கே ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு தெர்மோகோல் பிடிக்கணும், இல்லைன்னா இந்த லைட் கட் பண்ணுறதுக்கு அந்த கட்டரு. ஸோ அது ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும் அன்னைக்கு. ஸோ அதுக்காக அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏடியா வந்து அந்த டைம் மெகா சீரியல், நான் சினிமாவில் நடிக்க வந்த காலத்தில் மெகா சீரியல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நிறைய பாம்பேயில் இருந்த கம்பெனியெல்லாம் எங்கள் அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷில் ஸ்கிரிப்ட் வேணும். ஸோ இவங்க தமிழ் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுப்பாங்க, நான் அது இங்கிலீஷில் அந்த மீனிங்கோட. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனில் மீனிங் மிஸ் ஆகிடும், லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனிங் மிஸ் பண்ணாமல் உட்காந்து எழுதி கொடுப்பேன். அதை அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 10 எபிசோடில் எழுதி கொடுக்கணுன்னு. டிரைவின் இருந்தது அப்போ. காலைல 8 மணிக்கு உட்கார வச்சா சாயந்தரம் 8 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர்லாம் வந்துடும். அப்படியே அவசரமாக எழுதி கொடுத்தா அவங்க எடிட்டிங் பண்ணி கொடுப்பேன். அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக எல்லா டீ காஃபி எடுத்து கொடுக்குற ஒர்க்லேருந்து பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுடைய முதல் படம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பல யோசனைகள் வந்து உங்கள் மைண்டில் வந்திருக்கும். இந்த ரோல் சூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து நமக்கு வாய்ப்புகள் தேடி வருமா அப்படின்ற பல கேள்விகள் வந்து உங்கள் மைண்டில் இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பிரேக் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக வந்து படத்துக்குள்ளே வந்து நடிக்க ஆரம்பிச்சிங்க? இல்லை, நான் ஊர்லேருந்து வந்ததே நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் சார். நம்ம வேறு எந்த இதுவும் கிடையாது. அப்போ நடிக்கிறதுக்கு வரும்போது பேசிக்கலாக வந்த புதுசில் பயங்கர இதாக இருப்போம், ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். இதை பண்ணுவோம், அது இந்த டைரக்டர் சொல்கிறது காதிலே போகாது. இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் நிறைய இருந்தது. ஸோ பட் நான் இந்த விஷயங்கள், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கெல்லாம் ஏன் பண்ணினேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர்னு வைங்களேன், நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா உங்கள் மொழி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எனக்கு ஈஸியாக விளங்கும். ஸோ அதுக்காக சைடில் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் ஓப்பனாக சொல்கிற, பாலு மகேந்திரா சார் எனக்கு ஒரு அவருடைய பற்றையிலிருந்து நான் பிரேக் ஆகி வருவேன் அப்படிங்கிற கேல்குலேஷன் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல சினிமா பிரேக் வரும்னு தெரியும், ஆனால் அது ஒரு மோதிர கையில் தான் கொட்டு போடணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அப்போ வரும்போது எனக்கு இது ஒரு பாலு மகேந்திரா சார் கொடுப்பார்ல, மணிரத்னம் சார் கொடுப்பார்ல, இல்லை, நமக்கு ஒரு பிரேக் வேணும், ஒரு படம் வேணும்.
அஸ் யூஷுவல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் படலங்கள் முடிச்சு தான் சார். ஸோ அதனால் சார்கிட்ட போனது தான் அது. இதுதான் பட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, இப்போவும் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் பாலுமகேந்திரா அவர்கள் அவரை பற்றி பேசும்போது அவர் ஒரு தமிழ் சினிமாலே ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க கூட வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு அசோசியேட் ஆனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவர் கூட அசோசியேட் ஆனது பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஒரு காலத்தில் புடனியை பிடிச்சி வெளியே தள்ளினார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு. அதுக்கப்புறம் தான் அசோசியேட் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து 98, 99 வாக்கில் போய் அவர்கிட்ட வேலை கேட்டேன். அவருக்கு அன்றைக்கி என்ன மூட் அவுட்டுன்னு தெரில, டெல் தட் பாய் டு கெட் அவுட் அப்படின்ட்டாரு. ரிஜெக்ஷன் தான். அப்போ அவங்க அந்த அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், இங்கே வச்சு தான் அவர் ஒரு படமும் பண்ணிட்டார், அங்கே வச்சு தான் டல்னார். அப்போது உங்களை அறியாமல் ஒரு வலி இருக்கும். அந்த நம்ம வேலை தானே கேட்டு போனோம், வேறு எதுவும் கேட்கலையே, தப்பாக எதுவும் பேசலையே, எட்டி பார்த்தேன் அவரை கூப்பிடுவாரா பேசலாமே அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் மீசத்தாடி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து எடிட் ஸ்வீட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அங்கே போவேன் மத்தியானம் சாப்பாடுக்கு. இப்போ அங்கே ஒருத்தர் வந்தார், மீடியா ட்ரீம்ஸில் மிஸ்டர் நாராயணன், விட்டல் நாராயணன். அவங்க அப்பா வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர், மிஸ்டர் விட்டல் அப்படின்னு. ஸோ விட்டல் நாராயணன் இருக்கிறவர் தான். அவர்கிட்ட என் ஃப்ரெண்டு சொல்ல போய் இந்த மாதிரி போயிருக்கிறா அப்படியே என்னை பார்த்தாரு, 2 நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி நான் ஒரு பையனை அனுப்புகிறேன்னு திரும்ப சார்கிட்ட. அப்போ அந்த டைம் நான் செகண்ட் டைம் சார்கிட்ட போகும்போது மீசத்தாடி இருந்தது. அதான் ஃபஸ்ட் டைம் வளர்த்துறேன். நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வளர்த்துனேன். ஒரு 8 நாளோ 10 நாளோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த படம் ஸ்டால் ஆச்சு. ஸோ அது எடுக்காதீங்க கண்டினியூட்டினாங்க, அதை வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதோடு போனேன். சார் நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டார். என்னைக்கிங்க அப்படின்னா, யூ கம் டுமாரோ அப்படின்னா. எத்தனை மணிக்கு? 6 o'clock. நான் ஈவினிங்கான பார்த்தார், மார்னிங் அப்படின்னாரு. 5:45 அங்கே குளிரில் எப்படியோ உட்காந்துருக்கிறா. அவர் 6:15 தான் வர்றாரு. வந்து ஒரு 5 ஸ்டில் தான் எடுத்தேன். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டில் கொடுக்கல. என்ன கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க, உண்மையாக தெரியாது. ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து 84 எடுத்த ஸ்டில் ஒரு ஜூலி கணபதி டைமில் கேட்டுட்டு இருந்தாங்க. சார் ஒரு ஸ்டில் கொடுங்க சார், ஒரு ஸ்டில் கொடுங்க. வேறு சில ஃபோட்டோஸ் கொடுத்தாரு. நானே 2 ரோல் வாங்கிட்டு போய் அவரே எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. பட் அவர் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணது கொடுக்கல. ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அவர் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாருன்னா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மிஸ்ஃபிட்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டில் இதோ கொடுக்கல. எவ்வளோ கேட்டு ஒரு ஸ்டில் இன்ன வரைக்கும் உங்கள் கண்ணில் காட்டிட்டோம். இப்போ அது எங்கே இருக்குன்னு தெரியல ஸ்டில்ஸ் எல்லாம். பட் ஏன்னா அவரே இறந்த 10 years மேலே ஆகுதுங்க. ஸோ அப்போ அந்த டைம் போய் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் போகிற இல்லை கொடுக்க முடியாது, ஏன்னா நீ கொஞ்சம் ரிச்சாக இன்டலெக்சுவலாக இருக்க. நிற்கிறேன் சார், ஊர்லாம் போய் சொல்லிட்டேன் உங்கள் இதில் டைரக்டர் நடிக்கிறேன் அப்படின்னு. நீ முடி வெட்டணும் தாடி வெட்டணும் கஷ்டம் சார், நான் வேணா நடித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே இந்த மீசு தாடியெல்லாம் சேர்த்து அவர் கூலி கேரக்டர். ஸோ அதை எடுத்து நடித்து காட்டினேன் சார், கொடுத்தேன். அவன் அப்போ தான் கேட்டார், நீ தமிழ் நல்லா பேசுறிய அப்படின்னு. சார் பேசுவேன் சார், கோயம்புத்தூர்கார. இல்லையா அவன் இங்கிலீஷ் ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி இருக்கு. ஐயோ இல்லைங்க, அது வந்து ஒரு யூரோப்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்ததுனால கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. பட் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியும் சார். அப்படி தான் போனேன். அப்போ கேட்டார், இந்த கேள்வி கேட்டார், வேர் யூ ஆல் தீஸ். நான் அப்போ அந்த டைமில் 2000 இது. நம்ம அப்போ 71 இவர் கேமரா பிடிக்கிறார் சார். ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் இல்லாமல் தான் அவர் நெல்லுன்னு ஒரு படம். அந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டு அவர் கிடைச்சது சினிமாட்டோகிராஃபிக்கு, ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால் அவர் வந்து டேய் 30 வருஷமாக கேமரா பிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு மூஞ்சியை தான் தேடிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டார். நம்ம வாய் சும்மா இல்லை, டக்குன்னு சொல்லிட்டேன், சார் உங்கள் ஆஃபீஸில் வந்தேன் சார், நீங்கள் அசிஸ்டண்ட்டை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டீங்க சார் அப்படின்ட்டு. அப்புறம் சாயந்தரம் கேட்டார், நான் எப்போ பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது அந்த டயலாகும் சொன்னேன், அடி கொடுத்தவனுக்கு ஞாபகம் இருக்கா சார், வாங்கினவனுக்கு இருக்கும் சார். ஓகே, இப்போ வந்து அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே வந்து நிறைய பேர் பல பேர் இருப்பாங்க, அவங்களுமே இப்போ பல படங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையோ அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இல்லை அந்த தருணம் ஏன் ஏற்படலைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த கேள்வி தயவுசெய்து அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன் எனக்கு கொடுக்கலன்ற அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒருவேளை அவங்க கொடுத்து நான் பண்ணலன்னா அதுக்கு காரணம் இருக்கலாம். பட் அவங்க யாருமே எனக்கு ஆஃபர் பட் வெற்றிமாறன் ஆஃபர் பண்ணார். பட் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன், இந்த டேனியல் பாலாஜி கேரக்டர் நான் தான் பண்ணுறதா இருந்தோ ஒரு இஷ்யூ என்னன்னு தெரியாது, வெளியே சொல்லி
வேலைக்காகுது. ஸோ அந்த இஷ்யூனால தான் மிஸ் ஆச்சு. இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்கு சார். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நமக்குன்னு ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கணும், நம்மள தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும், நம்மள வந்து ஏத்தி விடுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்தாதான் வந்து இந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒரு வெற்றி அடையலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து இருக்கு. அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல டேலண்ட் இருந்தா யாரு வேணா எந்த தருணத்துல வேணா அவங்க வந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இண்டஸ்ட்ரியில் காட்ஃபாதர் இருக்கிறவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதில் ஃப்ளாப் ஆனவங்களும் இருக்கிறாங்க. நான் நிறைய இன்ஸ்டன்ஸஸ் சொல்ல முடியும், பட் அந்த பேர் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஜாம்புவான்கள், அவங்க அப்பாவில் தாத்தா வந்து ஜாம்புவான்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள சொல்லி அவங்க புள்ள இப்படி இருந்தாங்க, இல்லை பேரக்குட்டி இப்படி இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. பட் காட்ஃபாதர் வேணும். உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ காட்ஃபாதர் இருந்தாலும் ஒரு பீரியட் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் டவுன் ஆகிடும். பட் அப்படி காட்ஃபாதர் எல்லாம் வந்தவங்க 2-3 பேர் இருக்காங்க. இப்போ கூட விஜய் சேதுபதி காட்ஃபாதர் இல்லையே, அவருக்கு கிடையாது, வித்தார்த்துக்கு கிடையாது. அப்படி பார்த்தா ரஜினி சார் வந்த புதுசில் காட்ஃபாதர் இல்லை, அதுக்கப்புறம் தானே பாலச்சந்தர் சார். ஸோ காட்ஃபாதர் இல்லாமல் தானே அவங்களாம் வந்தாங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பல ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அவங்க கூட நடிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் சொல்லலாம், மாதவன் சார் சொல்லலாம், தனுஷ் சார் சொல்லலாம், விஜய் அவர்கள் கூடயுமே வந்து நீங்கள் 2 படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க கூட வந்து அவர்களுடைய படத்தில் வந்து நடிக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ மாதவன் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசுகிற கேரக்டர். மாதவன் வந்து எப்பவுமே அவர் கொஞ்சம் ஜாலி. பட் இப்போ இருக்கிற மாதவன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஹை லெவலில் இருக்கு. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ண ஃபிலிம்ஸு நீங்கள் வேறு மாதிரி இருக்க. அன்னைக்கு நம்ம அவரை நடிகனாக மட்டும்தான் பார்த்தோம். அன்றைக்கி அவரை நான் பார்க்கும்போது வெறும் நடிகனாக மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு இஸ் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கம் டைரக்டர் ரைட்டர். தனுஷ், நான் அவர் பார்க்கும்போது, தனுஷ் அவரை பார்க்கும்போது சின்ன பையன் அந்த டைம், படிக்காதவன் பண்ணும்போது சின்ன பொருள் அவர். ஏன்னா அது ஆயிடுச்சுங்க 2008 ஆயிடுச்சுங்க, 18 வருஷம். அப்போ அது சின்ன பையன் அது. அதனால இன்னைக்கு பயங்கர சமீபத்தில் அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த D54 வேல்ஸ் யூனிவர்சிட்டி பண்ணி, டைட்டில் வைக்கலிங்க. ஸோ அவர் அவங்க கிராஃப் எப்படின்னா அவங்க டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இதாக இருக்குது. விஜய் வந்து அப்பவும் இப்போவும் நான் பார்த்த விஜய் வந்து அப்போ இருந்து அந்த இன்ட்ரோவர்ட் தான். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காரு, இல்லை அவர் தனிப்பட்ட மூடியெல்லாம் ஜாலியாக இருப்பார். பட் எல்லாம் நான் அவரை பார்க்கும்போது இருந்து அது இன்ட்ரோவர்ட்டுங்கிறது விஜய். இன்ட்ரோவர்ட். பட் எங்கேயாவது நின்னாருன்னா ஒரு நிமிஷம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகிறாரு. அது இருக்குது, இன்னைக்கு இருக்குது. ரிமெம்பர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் பல கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணாலும் இந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல இருந்து எனக்கு ரொம்பவே வந்து இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜேர்னிலேருந்து எந்த கேரக்டரை சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து நிறைய கமர்ஷியல் இருக்குது. நான் இன்னும் என்னுடைய பெஸ்ட் ரோல் கொடுக்கல. அப்படியா? பெஸ்ட் ரோல் கொடுக்கல. இருந்தாலும் நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ நீங்கள் ஷாஜகான் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி ரிட்டார்டட் இருக்கும், எக்ஸென்ட்ரிக் கேரக்டராக இருக்கும், ஜே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு ஃபிலிம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண தரிசனம் அப்படின்னு ஒரு படம். அது படம் என்னென்னா, அது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி. அதில் வந்து ராமகிருஷ்ணராகவே நடித்தேன். எல்லாருக்குமே ஸ்டன் ஆச்சு, அந்த ஃபேஸ் எப்படி செட் ஆச்சுன்னு தெரியல. நான் அந்த டைம் வந்து முடி ஒரு மொட்டை அடித்து 1 மாதம் வளர்ந்தா எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தது. நானே ஒத்துக்கல அந்த படம். நான் உண்மையில் அந்த படம் வந்து இங்கே தான் பண்ணேன், சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணாங்க. நான் அந்த படம் பண்ணலைங்க, இருக்க மாட்டேன் அவர் மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இல்லை சார், ஒரே ஒரு ஸ்டில் எடுத்து காட்டுறோம், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. சரி சொல்லி ஸ்டில் எடுத்து அவங்க அந்த பஞ்சகஜம் எல்லாம் கட்டி உட்காந்து ஸ்டில் எடுத்து, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஃபோட்டோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவர் ஓகே எப்படி உட்காந்தாரோ உட்காந்தேன். ஸ்டில் எடுத்து காட்டினாங்க, எனக்கே நம்பலை. 60-70%, 100% ஒரே மாதிரி வர முடியாது, 60-70% இருந்தது. சரி பண்ணலான்னு. பட் அதில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணது என்னென்னா, நாங்கள் கல்கட்டாக்கு ஷூட்டிங் போயிருந்தோம். தக்ஷிணேஸ்வர் கோயில், காளியம்மா கோயிலில் ஷூட். அது எனக்கு செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் ஜேக்கு அங்கே போயிருக்கிறேன், செகண்ட் டைம் அங்கே போகிறேன். அந்த இருக்கிற அங்கே வயசானவங்க எல்லாம் காலில் விழுந்துட்டாங்க. தாக்கூர் குரு மகாராஜ் அப்படின்ட்டாங்க. நான் சொல்கிறேன், அவகிட்ட ஹிந்தியில் சொல்கிறேன், ஓ அஸ்லியே மேன் நக்லியும் அப்படிங்கிறேன். சான்ஸே இல்லைண்டா, அப்படியே இருக்கீங்க அப்படின்னா. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் ஓடி தாக்கூர் மாதிரியே இருக்கீங்க. ஏன்னா அப்போ வந்து தாடி வளர்த்த முடியல, இந்த ஒட்டி தாடி. பட் இந்த ஒட்டி தாடியில் அவங்களுக்கு அந்த ஒரு இது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அங்கே என்ன நடந்ததுன்னா, ராமகிருஷ்ணருடைய அண்ணனோட கொள்ளு பேரை அங்கே வேலை செய்கிறோம், பூசாரியாக வேலை செய்கிறோம். அவர் டே டைம் வந்து
ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காருங்க. ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே இங்கே, ஏன்னா அது அவங்க கோயில் இல்லை, ராமகிருஷ்ணர் பண்ண கோயில். அவர் என்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் என் தாத்தா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. நான் கேட்ட, தாத்தானா அவருக்கு குழந்தைகள் இல்லை 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 அவர் அண்ணனோட கொள்ளுப்பேன். என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினார், அப்படியே இருக்கீங்க. நான் இப்படி தான் நின்றுட்டு வந்தேன், எனக்கு தெரியாது அது எப்படி. என்னை ரொம்ப இம்பாக்ட், அதாவது மூஞ்சி அவரை மாதிரியே இல்லாத ஒருத்தரை அந்த மூஞ்சியில் வச்சு. எனக்கு நிறைய பேர் இப்போ கூட சோஷியல் மீடியாவில் எப்போவாது அந்த ஃபிலிம் யூடியூப்பில் இருக்குது, யாராவது அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, ஒன் ஆஃப் யூர் பெஸ்ட் ரோல்ஸ் இதுதான் அப்படின்னு. சத்தியமாக எனக்கு தெரியாது எப்படி பண்ணேன்றது, எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க லைக் பல விஷயங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஓடும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர், ரொம்பவே ஒரு மக்களுடைய மனசில் போய் சேரக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ரெப் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஸோ பேசிக்காக வந்து நான் வந்து எனக்கு இந்த ஒரு கேரக்டருடைய சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது. எல்லா கேரக்டருக்கும் ஒரு சைக்காலஜி இருக்கும். நீங்கள் என்னோட இருக்க இப்போ நான் இப்போ யதார்த்தமாக இருக்க கேரக்டர் பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கும், ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி ரீட் பண்ணுற ஆள். ஸோ அதுக்கான விஷயங்கள் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ டைரக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது அந்த கேரக்டரை பற்றி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அப்போ 1-2 பாயிண்ட் ஜாட் பண்ணுவேன். ஸோ இந்த சைக்காலஜியில் உள்ளே போனோம்னா நமக்கு தெரியுது இது இந்த கேரக்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ட்ராக்கு கிடைக்கும், அந்த ட்ராக்கு தான் பிடிக்கிறது. ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஷாஜஹான் பண்ண டைமில் சேது வந்துருச்சு, கமல் சார் பண்ணிட்டாரு அந்த மென்டலி ரிட்டார்டட், சிவாஜி சாரும் பண்ணியாச்சு. ஸோ செட்டில் போய் உட்கார்ற வரைக்கும் என்ன பண்ணுறான்னு தெரியாது, சத்தியமாக தெரியாது. மண்டே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கிட்ட டைரக்டர் சொல்லிட்டார், எனக்கு இது 3 இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடவே கூடாதுன்ட்டார், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு சொல்லிட்டார். இப்போ உட்கார்ற என்ன பண்ணணும்னு தெரியல. பட் அங்கே டீப் இன்சைட் போன ஒரு விஷயம் ஒன்று மாட்டிச்சு, அதை வச்சு பண்ண டைரக்டர் அப்படியே நின்ட்டார், எனக்கு இது அப்படியே பிடிச்சிடுங்க. அது ஒரு வித்தியாசம், இந்த 3மே இல்லாமல் ஒன்று அந்த மென்டலி ரிட்டார்டட் இதுக்கு பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் உள்ளே போக வேண்டி இருந்துச்சு. ஒரு நாள் சாப்பிடலை அந்த கதை, ஏன்னா அந்த கண், அதாவது இந்த நீங்கள் இந்த மென்டல் ரிட்டார்டட் போனீங்க, அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஸோ அந்த சாப்பிட்டோம்னா அந்த கண் உள்ளே இருக்கா, ஸோ அந்த பசியிலேருந்து கொஞ்சம் உள்ளே போகும். ஸ்கின் டார்க் பண்ணிட்டேன், மேக்கப்பில் கொஞ்சம் டார்க் பண்ணி, முடியெல்லாம் கொஞ்சம் கலர் அந்த ஒரு செம்பட்டை குளிக்காமல் ஒரு மாதிரி இந்த லுக் வச்சு தான். ஓகே, ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை வந்து நடிக்கிறதுக்கும் நார்மலாக ஒரு மெத்தட் ஆக்டிங் மூலியமாக ஒரு கேரக்டரை வந்து கன்சீவ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெத்தட் ஆக்டிங் 1-2 இடத்துல தான் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் நீங்கள் மெத்தட் ஆக்டிங் பண்ண முடியாது. ஏன்னா சிலது வந்து யூ ஹேவ் டு கோ லிட்டில் பியாண்ட் மெத்தட் ஆக்டிங். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிற விஷம் குடிச்சு சாகிறதுன்னா மெத்தட் ஆக்டிங், விஷம் கொடுத்துட்டு சாக முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு அந்த டைமில் நம்ம வந்து இந்த மெத்தட் ஆக்டிங் ஓரம் கட்டி வச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இது கமர்ஷியல். எந்த ஆக்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டைரக்டர் கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது. ஒரு பெயிண்டிங் வரைகிறாரு ஒரு பெயிண்டர்னா, அந்த மரம் என்ன கலரில் இருக்கணும், அந்த மரத்தில் வரல ஃப்ரூட் என்ன கலரில் இருக்கணும்னு அவர் தான் டிசைட். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் டைரக்டரை அவர் கேட்குறத அப்படியே எடுத்து பண்ணி கொடுத்துட்டு, இப்போ பாலு மகேந்திரா சார்கிட்டனா நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், அவர் நடிச்சு காட்டிடுவார். அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபார்மேட்டில் பண்ணிட்டீங்கனாலும் அவருக்கு அது ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் நடிச்சு காட்டுற டைரக்டர்ஸ் உண்டு. சிலவங்க வந்து நடிக்க மாட்டாங்க, பண்ண சொல்லுவாங்க ரிஹர்சல்மா, சரி இது தூக்கிடுங்க, இதில் ஏற்றிங்க இதை இறக்கி, இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ நம்ம அதை கரெக்டாக பிடிச்சி பண்ணிட்டோம்னா, ஏன்னா அந்த டைரக்டரோட விஷன் தான் இந்த கேரக்டர், என்னுடைய விஷன் கிடையாது. இல்லை இப்போ அந்த டைரக்டர் இல்லை சசி எனக்கு நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். பட் 99% இது வரைக்கும் எந்த டைரக்டரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கல, நீங்களே இது பண்ணிட்டு பண்ணுங்கன்னு கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய விஷன் வரணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கானது வந்து பேசிக்காக டைரக்டரை தான் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 படங்களுக்கு மேலே வந்து நீங்கள் நடிச்சிருப்பீங்க கரெக்டாக? அது மாதிரி சொல்லும்போது பல டேரக்டர்ஸ் கூடயும் வந்து நீங்கள் நடிச்சிருப்பீங்க. எல்லா டேரக்டர்ஸையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து நான் இந்த சினிமா துறையில் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன விஷயங்களா இருக்கும்? ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அப்கமிங் ஆக்டர்ஸுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எல்லார்கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கற்றுக்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இப்போ உங்ககிட்டே நான் ஒரு விஷயம் கற்றுக்க முடியும். நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நம்ம கேமராமேன் இருக்காரு, அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கலாம். அது என்னங்கிறது வந்து எல்லார்கிட்டே ஏதோ ஒன்று இருக்குது. எவ்ரி கிளவுட் இஸ் காட் இஸ் ஓன் சில்வர் லைனிங். நமக்கு எது வேணுமோ கற்றுக்கலாம். நான்
நான் மேக்ஸிமம் இந்த ஃப்ரேம்குள்ளே கற்றுக்கிட்டது வந்து பாலு மகேந்திரா சார் தான். வேறு யாருக்கிட்ட இல்லைன்னா அவர் தான் நிறைய விஷயங்கள் ஒரு ஃப்ரேம்குள்ளே என்ன பண்ணலாம், ஒரு கேரக்டர் என்ன பண்ண முடியாது, இங்கே எப்படி இருக்கிறது, நீங்கள் மலையாளம் படம் போனீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த வேரியேஷன்ஸு சொல்லி கொடுப்பாரு. இது நீ மலையாள படத்தில் பண்ணினோம் ஓகே ஆகும், பட் இங்கே இதோட இது வேறு அப்படின்றது வந்து அது அவர்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜ் மேக்ஸிமம் நான் அவர்கிட்ட தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டது மதுவம் பட் சார்ட்டு கொஞ்சம் கற்றுருக்குறேன். மதுவம் பட் சார்கிட்ட நான் ஒரு படம் ஹீரோவை ஒர்க் பண்ணேன். அது ஒரு அவார்ட் படம். ஆக்சுவலி 3 அவார்டு வாங்கிச்சேன் அன்றைக்கி ஸ்டேட். லால்குடி ஜெயராமன் சார் வந்து ஒரு படம் தான் மியூசிக் போட்டிருக்காங்க. அது ஆதித்ய ராவ் ஹைதரி இருக்காங்களே அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம். ஸோ அதில் லீடு பண்ணியிருந்தேன். ஆனால் 3 படம் லீடு பண்ணியிருக்கேன், யாருக்கும் தெரியாது, அது வேறு. ஸோ அதனால் மதுவம் பட் சார் கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கலாம். இப்போ பாலு சார்கிட்ட எல்லாம் டைம் இருக்கும்போது கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். மதுவம் பட் சார்கிட்ட போய் உட்காந்தேன்னா அவர் பேப்பர் எடுத்து வரைஞ்சி சொல்லிக் கொடுப்பார். இதனால தான் நான் இது பண்ணேன், இதனால பண்ண சொல்லிக் கொடுப்பார். ஸோ அவர்கிட்ட நிறைய சினிமாட்டோகிராஃபி விஷயம் நிறைய கற்றுட்டுருக்கேன். ஓகே, கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயும் காணாமல் போயிட்ட மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அந்த பிரேக் ஏன் ஏற்பட்டுது? அப்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரேக்கெல்லாம் எதுவுமே எடுக்கல. நான் சத்தியமாக நான் பிரேக்கே எடுக்கல. வேலை கிடைக்கல. ஸோ நடுவில் கேரளா பக்கம் ஒரு 3-4 படம் பண்ண போயிட்டேன். எப்பவுமே அப்படி தான் ஆர்டிஸ்ட் இங்கே வேலை கம்மியாக இருக்கும்போது அந்த அதர் லாங்குவேஜஸ் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நான் போயிட்டேன். இப்போ படங்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சோனி லிவ்வுக்காக. டப்பிங் வரைக்கும் முடிச்சிருக்கேன். 2 சின்ன படங்கள் இருக்குது. இப்போ இன்னொரு பெரிய படங்கள் ஒன்று கமிட் ஆகியிருக்கேன். தனுஷ் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், D54 டைட்டில். இப்போதைக்கு டைட்டில் வைக்கல அவங்க. D54ன்னு வச்சுருக்காங்க வேல்ஸ்க்கு. விக்னேஷ் ராஜா அப்படிங்கிற டைரக்டர் தான் பண்ணுறாரு. போர் தொழில் பண்ணார் இல்லைங்களா, அந்த டைரக்டருடைய அடுத்த படம். கேமியோ தான், பட் ஒரு நல்ல வேஷம், கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு வேஷம் கொடுத்துருக்காரு. ஸோ மேபி இது எப்படி இதுக்கு மேலே எப்படி வரும் அப்படிங்கிறப்ப பிரேக்கெல்லாம் எடுக்கல. ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் பெரிய ஹீரோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலை. சின்ன படங்கள் பண்ணி அந்த படங்கள் ஓடலைன்னா நம்ம படம் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ஒரு மல்டி டேலண்டடான பர்சன் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்தது சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஹாபிஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு லைஃபே ஹாபி தாங்க. என் லைஃபே எனக்கு ஒரு ஹாபி தான். அதுதான் உண்மை. வந்ததுலேருந்து நான் ஹாபியாக தான் இருக்கேன். லவ் டு ரீட் புக்ஸ். ஓகே, எனக்கு புக்ஸு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இங்கிலீஷ் புக்ஸ் ரொம்ப விரும்பி படிப்பேன். தமிழ் படிக்கிறது உண்டு, இல்லைன்னு சொல்லலை. 2 லாங்குவேஜ் தான் எழுத படிக்க தெரியும், பட் மற்ற லாங்குவேஜ் பேச தெரியும், எழுத படிக்க தெரியாது. ஸோ புக்ஸ் ரீட் பண்ணது ரொம்ப பிடிக்கும். தென் டூ பிட் ஆஃப் யோகா ரொம்ப பிடிக்கும். தென் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறேன். ஒரு 37 இயர்ஸாக மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறேன். ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் கராட்டே கிளாஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. முதல் கராட்டே கிளாஸ் 1965 ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற கிளாஸ் எல்லாம் வந்தது. எங்கள் ஃபவுண்டர் வந்து ஃபாதர் ஆஃப் கராட்டே இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. சோகே டாக்டர் RVT கராட்டே மணி. படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் தான் என்னுடைய பரமகுரு. அவருடைய ஃபர்ஸ்ட் பிளாக் பெல்ட் தான் எனக்கு இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் இப்பவும் போய் கற்றுக்கிறது உண்டு. வாரத்துக்கு 3 கிளாஸு. அவருடைய இன்னொரு ஃபேவரட் பிளாக் பெல்ட் கோயம்புத்தூரில் இருந்தாங்க. நான் அங்கே தான் ஆரம்பித்தேன். சினிமாவுக்கு வரும்போது இங்கே பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார், பிரபு சார் எல்லாம் வந்து அர்ஜுன் சார்லாம் பழைய ஸ்டூடெண்ட் எங்கள் கிளாஸோட மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ். அது ஃபர்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. நாங்கள் வந்து எங்கள் வாத்தியார் அசிஸ்டண்ட்டாக போவோம். கமாண்டோஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுப்போம். NSG கமாண்டோஸ், CRPF கமாண்டோஸ், இண்டோ டிபேட்டன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், BSF, OTA எல்லாம் கிளாஸ் எடுக்கிறது உண்டு. இன்ஃபேக்ட் எங்கள் கிளாஸ் பிளாக் பெல்ட் கொடுத்த 2 பேர் தான் அஜ்மல் கசாப் 2008 அரெஸ்ட் பண்ண இடத்துல எங்களோட 2 பிளாக் பெல்ட் இருந்தாங்க அங்கே. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது இல்லாமல் எங்கள் கிளாஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணிடுறேன். மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம் 2010 ஃபீல்டிங்காக கிராஷ் கோர்ஸ் கொடுத்தோம். நான் அது இல்லாமல் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், சப் ஜூனியர் நேஷ்னல் ஃபுட்பாலர். நான் ஆல் இண்டியா கோச்சிங் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் A டிவிஷன் லீக் விளையாடியிருக்கேன், A டிவிஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் சினிமா முகத்தில் இங்கே ஓடி வந்தேன். அது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, சூப்பர். ஸோ பல பரிமாணங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு மல்டி டேலண்டடான பர்சன் அப்படின்னு எங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூலே தெரிஞ்சிச்சு. ஸோ வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னமும் வந்து பல படங்கள் பண்ணணும் அண்ட் அது மூலியமாக வந்து நாங்கள் உங்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லி தேங்க்யூ ஸோ மச்.
வணக்கம். கண்டிப்பா இந்த ஒரு இன்டர்வியூல இருந்து நிறைய விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியை பத்தியும் சசிகுமார் சாரோடைய ஜேர்னியை பத்தியும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா.